2024 முக்கியமான நிகழ்வில் பார்த்துருந்துருப்பீங்க சினிமா ஸ்போர்ட்ஸ். இப்போ நம்ம அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். அரசியல் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும், ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேட்டா பேஸில் வரும், தனிப்பட்ட மனிதனுக்கும் சம்மந்தப்பட்டது. இந்த வருஷம் என்ன முக்கியமாக நடந்தது, அதான் எந்த ஒரு ஆர்டர் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ கூட இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்மஸ் ஒரு சைடு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கப்போ, இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலே ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடந்துச்சு, இதே வருஷத்துல தான் கொல்கத்தா டாக்டர் கேஸ் நடந்துச்சு. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 9 வயசு பொண்ணுக்கு நடந்தது. இன்னொரு சைடு ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பிளாக் பண்ணுறோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இந்த மாதிரி அறியப்பட்ட இதில் ரொம்பவே பப்ளிக் பிளேஸில் எந்த ஒரு அச்சமற்ற தன்மையோட இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், சமூகத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரனால தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. இது எல்லாமே அரசியல் மையப்படுத்தி தான் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். நமக்கு தெரிஞ்ச வழிகள் நம்மளும் நிறையா சஜஷன் இந்த மாதிரி பொதுமக்கள் சார்பாக சொல்லியிருக்கோம், நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு, இந்த வருஷத்துலாம் இந்தியாவோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான எலெக்ஷன் 2024 எலெக்ஷன் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. திரும்பி பிஜேபியே 3rd டைம் பவர் வந்துட்டாங்க. பட் 400+ சீட் வரும்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 350 300 மேலே, மினிமம் 300 மேலே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக கூட வர முடியல. கூட்டணியோடு சேர்த்து அந்த 300 நம்பர் டச் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு ஆப்போசிட்டில் INDAன்னு சொல்லி ஒரு பெரிய அலையன்ஸ் வந்து காங்கிரஸ் சார்பில் இது பண்ணாங்க. அந்த இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக 99ம் கூட்டணியாக சேர்த்து ஒரு 240+ நம்பர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 2 டைம்ஸ் வந்து 50ல் இருந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் 99 வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி லீடராக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி 3rd டைம் வந்திருக்காரு. நேருக்கு அப்புறம் ஆப்போசிஷன் லீடராக ராகுல் காந்தி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா டிபேட், இப்போ வரைக்கும் பயங்கரமான அந்த பார்லிமெண்ட்டில் எப்பயுமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அமளியாக இருக்கட்டும், வார்த்தை மோதலாக இருக்கட்டும், தடிச்ச சொற்களாக இருக்கட்டும், ரெண்டு மாறி பேசிக்கிறாங்க. அதே எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் வந்து 40-40 இங்கே இருக்க திமுக தலைமையிலான கூட்டணி வந்து ஸ்வைப் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட்டில் பிஜேபிக்கும் ஒரு சீட்டும் கிடைக்கல, ஏடிஎம்கேக்கு ஒரு சீட்டு கிடைக்கல. ஸோ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியும் இந்தியாவில் ஒரு மாதிரியும் எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரிய ஸ்டேட்டில் பிஜேபி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிங்கிள் சீட்டும் வர முடியல. தமிழ்நாட்டு அரசியலில் இன்னொரு மிகப்பெரிய இது பார்த்தீங்கன்னா புது உறவாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் February 4 அன்னைக்கு ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார், ஒரு எக்ஸில் வெளியிட்டிருந்தார், ஒரு 3 பக்கம் அறிக்கையாக. ரொம்ப நிறையா பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கட்சியோட பேர் அறிவிக்கிறதுனா பயங்கரமாக எல்லாரும் பெரிய ஈவெண்ட்டாக வைப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஈவெண்ட் இல்லாமல் ஒரு இது சாதாரணமாக ட்விட்டரில் சொல்லிட்டு MP எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் கலந்துக்கலன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொடி அறிமுகமாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணி அக்டோபர் 27 ஒரு மிகப்பெரிய மாநாடு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விக்கிரவாண்டி சாலையில் நடத்திருந்தாங்க. ஸோ அந்த மாநாடு ரொம்ப பெரிய பேசப்பட்டது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லதான் இருக்கட்டும். ரொம்ப ஒரு பயங்கரமாக ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதியாக இந்த வருஷத்தில் அமைஞ்சதுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு முக்கிய பகுதியாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தவர் அரசியலுக்கு வராரு. இது வரைக்கும் எலெக்ஷன் அரசியலை பற்றி சம்மந்தம் இல்லாத நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உள்ளே வர போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த க்யூரியாசிட்டியாக இருக்கட்டும், அந்த ஆர்வமாக இருக்கட்டும், நிறையா மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், ஏன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்த 2026 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 2.5 கோடி பேர் ஓட் பண்ண போகிறாங்க. ரொம்ப கம்மி வயசு, அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து தமிழக வெற்றி கழகம் சைடு தமிழக அரசியலில். இன்னொரு அதே தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுருச்சு எலெக்ஷன் கமிஷனால். இவங்க வந்து 8% மேலே 35 லட்சம் மேலே நாம் தமிழர் வாங்கியிருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள்லே 2 MP சீட் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருச்சு. நாம் தமிழருக்கு இந்த சின்னமே இல்லாமல் மைக் சின்னத்தில், புது சின்னத்தில் போட்டிட்டு அவங்க வந்து இந்த ஒரு 35 லட்சம் ஓட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. அது MP எலெக்ஷனில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜயை வந்து ரொம்ப எதிர்த்து பேசினதாக இருக்கட்டும். அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியும் கவனிக்க வேண்டிய கட்சியாக இருக்குது. ஏன்னா 5 முதலமைச்சர் வேட்பாளரில் சீமான் அவர்களும் ஒருத்தர் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நார்த்தில் வந்து டெல்லியில் வந்து கெஜ்ரிவாலை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் மட்டும்தான் திரும்பி வந்து பெயிலில் வந்திருந்தார். அதுவுமே ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா MP எலெக்ஷனில் இந்தியா அலையன்ஸ் நிறையா ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் MLA எலெக்ஷன் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண சமயத்தில் பிஜேபி பவருக்கு வந்துட்டாங்க. ஏக்நாத் சிண்டேயோட அந்த கூட்டணியை பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட்டணியை திரும்பி ஜெயிச்சுட்டு
பவருக்கு வந்துட்டாங்க. இவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான சீட்ஸ் ப்ளஸ் ஓட் பெர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய தோல்வியை தழுவிட்டாங்க. காஷ்மீரில் 2019 ஆர்டிகல் 370 ரத்து பண்ணதுக்கப்புறம் 2024 எலெக்ஷன் நடந்துச்சு. இதில் வந்து என்சிபி பார்ட்டி வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. செகண்ட் பிளேஸாக பிஜேபி பார்ட்டி வந்துட்டாங்க. காஷ்மீரில் ரொம்ப நாள் கழிச்சு தேர்தல் நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பெரிய அதுமாதிரி அரசியல் கட்சிகள் மூலயமா நமக்கு நடந்தது தெரிஞ்சது, இது அதிகமாக தெரிஞ்சது. இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவமாக கள்ளக்குறிச்சியில் அகைன் போன வருஷம் வந்து ஒரு இடத்துல மதுராங்கம் அந்த பகுதியில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. இந்த டைம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. அதேமாதிரி ரொம்ப வருத்தம் தெரிவிக்கதாக இருந்துச்சு. அதுக்கு 10 லட்சம் நிதி கொடுத்தது, அது ஒரு சர்ச்சையாச்சு. இது இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால 2024 இறக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு ஏர்கிராஃப்ட் நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. பல லட்சம் மக்கள் 10 லட்சம் மேலே மக்கள் பங்கேற்றுறாங்க. அதில் தண்ணி இல்லாமல் சரியான போதுமான வசதி இல்லாமல் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதுவுமே ரொம்ப வந்து கவலைக்குரிய விஷயமா இருந்துச்சு. இது தவிர நமக்கு புயல்னால் சென்னையில் பெருசாக இந்த வருஷம் இது வரைக்கும் பாதிப்பு ஏற்படலை. மற்ற பகுதி விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த சைடில் எப்பயும் நம்ம எதிர்பார்க்காத இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. திருவண்ணாமலை நிலச்சரிவுலாம் கூட ஏற்பட்டுச்சு. தெற்க சைட்லேயும் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியிலையும் சரி, சேலம் பகுதியிலையும் சரி, இந்த தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய இடத்துல மழை பெஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகள் வெள்ள பாதிப்பினால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. திருப்பதியில் லட்டுனால ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அந்த லட்டில் வந்து மாட்டுக்கொழுப்பு கலந்துட்டாங்கன்னு சொல்லி அதுவுமே வந்து ஆந்திரா அரசியலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஆச்சு. ராமர் கோவில் இந்த வருடம் கட்டப்பட்டது. எலெக்ஷன் முன்னாடியே கட்டிட்டாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 11 நாள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கு பிஃபோர் ஸ்ரீரங்கம் வந்திருப்பார். நம்ம கூட அந்த வீடியோலாம் கவர் பண்ணியிருப்போம். ஸ்ரீரங்கம் வந்து இருந்துட்டு ராமேஸ்வரம் போயிட்டு அந்த இதை அட்டன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் ராமர் கோவிலை பற்றி சொல்லும் போது அதே அயோத்தி தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2024 எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் பிஜேபியில் நிப்பாட்டின வேட்பாளர் வந்து தோத்துட்டாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் கட்சி சார்பாக நிறுத்தப்பட்ட சமாஜ்வாடி பார்ட்டி சார்பாக நிற்கப்பட்ட ஒரு மிடில் கேஸ்டில் இருக்கிற ஒரு நபரை நிப்பாட்டினாங்க. அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு பேச்சு பொருளாக இருந்துச்சு. எந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினாங்களோ அந்த இடத்துலயே தோத்துட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. போன வருஷத்துல இருந்து இன்னும் அந்த மணிப்பூரில் வந்து அந்த நம்ம நிறையா பார்க்குறோம். இன்னுமே வந்து ஃபுல்லாக சரியாகலைன்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையும் மணிப்பூர் பிரச்சனையும் இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதில் இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்லி நம்மளே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 1 நேஷன் 1 எலெக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே வருஷத்தில் எம்பி எலெக்ஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரியே வந்து எல்லா ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் அதில் ஸ்டேட்டில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி ஒரு குழு வந்து போட்டிருந்தாங்க. அந்த குழு வந்து ஒப்புதல் அறிவிச்சுட்டு அந்த குழு வந்து ஃபுல்லாக சமர்ப்பிச்சாங்க. அது மத்திய அமைச்சரை பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ரொம்பவே பேச்சு பொருளாக இருந்துச்சு. ஆளுங்கட்சி சப்போர்ட்டும் எதிர்கட்சியிலேருந்து பயங்கரமாக அகெயின்ஸ்டாகவும் ஒரு இடத்துல ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டினாக இருக்கட்டும். எம்எல்ஏ ஒருத்தர் இறந்துட்டா என்ன பண்ணுவீங்க, ஒரு முக்கியமான சிஎம் இறந்துட்டாரு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலோ அதே மாதிரி உதயநிதி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருந்தார், அப்புறம் மினிஸ்டர் ஆனார். இந்த வருஷத்தில் துணை முதலமைச்சரும் ஆகிட்டாங்க. ஸோ நம்பர் 2 பவரை கிட்டத்தட்ட முன்னாடியே அவர் தான் இருந்தார். இப்போ நம்பர் 2 வந்துட்டாங்க. ப்ராபப்ளி 2026 இல்லை அதுக்கப்புறம் வந்து உதயநிதியை வச்சு மையமாக வச்சு எலெக்ஷனில் திமுக வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவுமே அதிகமாக எதிர்க்கட்சி விமர்சனம் பண்ணாங்க. பட் வந்து உதயநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகிட்டார் இந்த வருஷத்துல தான். ராகுல் காந்தி வந்து ரேபேலி தொகுதியில் வந்து யூபியில் ஜெயிச்சனால வயநாடு தொகுதி எம்பி வந்து இது பண்ணாங்க, ராஜினாமா பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதரி பிரியங்கா காந்தி நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிஃபோர் தான் வயநாட்டிலேயும் ஒரு நிலச்சரிவு, கேரளாவிலேயும் அந்த ஒரு நிலச்சரிவு வந்து ரொம்ப பெரிய அதிக அளவில் நிறைய பேரை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷத்தோட பொலிட்டிக்கல் சம்மரி அவங்க முன்னாடி வச்சிருக்கோம். நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. புதுசாக நிறையா விஷயங்கள் ரொம்ப தப்பாகவும் நடந்திருக்கு. ஒரு சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு. பட் இதுதான் பொலிட்டிக்கலில் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. புதுசாக அரசியல் மாற்றத்துக்கான இதுவும் சில வந்திருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற பார்ட்டிஸும் இது குறைஞ்சிக்கிட்டே வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு தேதிக்கு களத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டாக அவங்க முன்னாடி வச்சுருக்கோம். இது தவிர நாங்கள் சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம். அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நம்ம இருக்கிறதே நம்ம யூடியூப்பில் இருக்கோம். ஸோ யூடியூப் சம்மந்தமாக பேச வராரு பாலாஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆல்ரெடி டாபிக் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. இந்த வருஷத்தோட யூடியூப்பில் நம்ம யூடியூப்பில் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷத்தில் மெயினாக யூடியூப்பில் என்ன நடந்திருக்கோ அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தது என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கின சேனல் வந்து டி சீரிஸை தோக்கடிச்சுட்டு மிஸ்டர் பீஸ் வந்துட்டார். விஷயம் சோலோ கிரியேட்டராக பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் தமிழ்நாடு யூடியூபர்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ் வந்து இந்த வருஷத்தில் பயங்கர டெவலப்மெண்ட்டு. எல்லாருமே அவங்க போடுற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச், காமெடி எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் கிட்டே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனல் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட பெரிய பீக்கான ஒரு தமிழில் ஒரு புது சூப்பரான கிரியேட்டர், காமெடி கிரியேட்டர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம்.
அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக் சேனல்னு சொல்கிறப்ப A2D சேனல். A2D சேனலில் வந்து இந்த வருஷத்தில் பயங்கரமான க்ரோத். 2023 உருட்டு மூவி வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஜூன் மாதம் போட்டார்னு நினைக்கிறேன் உருட்டு மூவி. இந்த வருஷம் அவரோட க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரோட எடிட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், A2D சேனலில் அவர் சொல்கிற டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், யாரும் சொல்லாத ஒரு டெக் கண்டென்ட்டை வந்து இப்போ தமிழில் வந்து இது பண்ணதுனால பயங்கர ரீச் ஆகிருக்காரு. ஸோ VG Siddhulas அண்ட் A2D சேனல் வந்து இந்த வருஷத்தில் பயங்கர பீக்கான ஒரு 2 சேனல் தமிழ் கிரியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு பிரச்சனை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் சேனலுக்கு வந்து இந்த டைம் பயங்கர பிரச்சனையாச்சு. A2Dயோட ஸ்கேம் அவர் போடுற வீடியோக்கு வந்து ஒரு சில பேக் ஃபயர் ஆகிடுச்சு அவரோட ஸ்கேம் வீடியோஸ்க்கு. அண்டு மெயினாக சொல்லணுன்னா இர்ஃபான் வியூஸ் வர்சஸ் பிரியாணி மேனுக்கு வந்து A2D வந்து ஒரு சார்ந்து ஒரு போட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ டெக் பாஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் 1 டெக் சேனல். அதுலேருந்து டெக் சுதர்ஷன் அவர் தான் மெயின். ஸோ அவர் வந்து டெக் பாஸ் வந்து விளையாடுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு டெக் பாஸ் டெக் சூப்பர் ஸ்டார் அது பயங்கரமாக கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா டெக் கம்யூனிட்டியில் வந்து ஒரு பயங்கர என்ன இவ்வளோ சண்டை ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்த இன்டர்நெட் கம்யூனிட்டியை வந்து டெக் சம்மந்தமாக கொஞ்ச நாள் பேச வந்தாங்க. அதே மாதிரி வந்து பிரியாணி மேன் இர்ஃபான் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அவரோட பர்சனல் லைஃப் இர்ஃபானோட நடந்த பர்சனல் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு பிரியாணி மேன் போட்ட வீடியோக்கு வந்து இர்ஃபான் ரிப்ளை வீடியோ போட்டு அப்புறம் பிரியாணி மேன் வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் வந்து ட்ரை பண்ணி அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கேஸ் ஆகி பயங்கர ஒரு பிரச்சனையாக போச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டு வந்து இந்த வருஷம் தான் தமிழ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஆள்கால் மாற்றி ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த வருஷத்தில் வந்து நிறைய ஃபைட்டு இவங்க ரிப்ளை போடுறது ஓப்பனாக அடிச்சுக்கிட்ட மாதிரி. இன்ஃபேக்ட் நம்ம சோலோ கிரியேட்டர்ஸாக எப்படி இருக்காங்க பார்த்தா கார்பரேட் விஜய் டிவிலேருந்து வந்த மணிமேகலை அவங்களும் சரி, பிரியங்காஸ் மணிமேகலை அவங்க ஒரு வீடியோ போட்டு அது பயங்கர வைரலாக போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் நிறைய சண்டை அந்த மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த யூடியூப் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் வந்து எப்போவுமே இன்னொரு கான்ஸ்டன்ட் யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா JK. அவர் வந்து மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். ஹோமிஃபைன்னு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு மெயினான 5 யூடியூபர்ஸ் இர்ஃபான் வியூஸ், பிளிப், சத்யா, தருண், இந்த 5 பேர் சேர்ந்து ஒரு ஹோமிஃபைன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் வீடியோஸ் போட்டாங்க. இது ஒரு புதுசாக ஒரு கொலாபரேஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு தமிழ் யூடியூபர்ஸ். இதில் இந்த சைடு ஹெல்த்தியாக இருந்த மாதிரி சரி, ஆனால் நிறைய ஃபைட் நடந்துச்சு தமிழ் யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்டு யூடியூப் சைடு போகிற மாதிரி அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கம் போனோன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்கா ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ ஓவரால் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஃபைட்டு நெகட்டிவிட்டி தான் மெயினாக அதிகமாக ரீச் ஆன மாதிரி தெரிஞ்சு. பாசிட்டிவோட நெகட்டிவ் பயங்கரமாக ரீச் ஆகுது இந்த வருஷம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் கிரியேட்டர்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்காங்க. அண்ட் நெகட்டிவிட்டியே நீங்களும் அவங்க போட்டாலும் சரி நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க, அதை லைக் பண்ணாதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறனால தெரிஞ்சு அதே கண்டினியூஸாக அவங்க வீடியோ போடுறாங்க. அதனால் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, நீங்களும் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் நடந்த விஷயத்தையே வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். பாய்.